உலகம் முழுமையும் நிறைய தேவாலயங்கள் இருக்கிறது. இது இயேசு விரும்பாத தேவாலயம். ஏனென்றால் இயேசு தேவாலயத்தில் அவர் உள்ளே சென்ற பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லாம் தேவாலயம் ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க, இல்லை அது இடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். இது இடிக்கப்படும், கல்லின் மேல் கல் இராதபடி இடிக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் அதே தேவாலயத்தில் அவர் சென்று அவர் ஜெபிப்பதற்காக செல்லவில்லை, அங்கே போதிப்பதற்காக சென்றார். ஏனென்றால் மக்கள் கூடுகிற இடமாக இருந்தது. உள்ளேயும் போதித்தார், வெளியேயும் போதித்தார். அங்கே ஒளி வழிபாடு செய்து கொண்டிருந்த பொழுது ஒளியின் முன் நின்று கொண்டு இந்த உலகத்தின் இருளை அகற்றும் ஒளி நான் தான் என்று சொன்னார் இயேசு. ரைட். இப்போ அவரு உயிர்த்திட்டார். அவரு அங்கே உயிர்த்திட்டார். உயிர்த்த பிறகு அவர் அப்போஸ்தலர்களுக்கு தோன்றுகிறார். மேலும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தோன்றினார். நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம், கடவுள் யாரை தேர்ந்தெடுத்திருந்தாரோ அவர்களுக்கு மட்டும் தோன்றினார் என்று பார்க்கிறோம். அவர்களும் தங்களுடைய அனுபவங்களை, உயிர்த்த இயேசுவோடு உண்ட அனுபவங்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் செய்தார். நான் பார்க்கிறபடி அவர் அப்போஸ்தலரை அழைத்து கொண்டு அவர் மேலேறி சென்றார். ஒலிவ மலையிலிருந்து மேலேறி சென்றார். 12 பேருக்கு முன்பாக மேலேறி சென்றார். பாருங்க, யார் யாருக்கு தோன்றினார்கள்? இவர்கள் தான் உலகத்தில் நற்செய்தியை பரப்பினார்கள் என்று பார்க்க. நற்செய்தி என்பது என்ன? இயேசு சாவை வென்றார், உயிர்த்தார், ஆகவே நீயும் உயிர் பெறுவாய் என்று சொல்லக்கூடிய நற்செய்தியை பார்க்கிறோம். இதைத்தான் செய்தார்கள். உயிர்த்தவுடன் அவர் தேவாலயத்திற்குள்ளே வந்து அவர் தோன்றி இருக்கலாமே. மக்கள் எல்லாரும் தேவாலயத்திற்குள்ளே தானே வர்றாங்க. அங்கேயே அவர் தோன்றி நான் உயிர்த்து விட்டேன், ஆகவே தொடர்ந்து நீங்க இங்கே வந்து வணங்குங்கன்னா சொன்னார். இல்லை, அவர் இடிக்கப்படும் என்றார். உலகெங்கும் இவ்வளவு தேவாலயங்கள் இன்று இருக்கிறது. என்ன கான்செப்ட்ல இருக்குது இல்லையா? கீழே இருக்கிற லிங்கை டச் பண்ணி இதனுடைய கண்டினியூஷன் நீங்க பாருங்க, புரியும்.